ரொம்ப தூரம் போயிட்டியாடா? உன்ன எங்க விட்டனோ அங்கேயே தான் நிக்கிறேன். இது வந்து வண்டி அங்க தான் நிக்குது. நான் வந்து போர்டிகோல நிக்கிறேங்கிறது தான் டயலாக். ஆனா, அவ்ளோ அர்த்தத்தையும் அவன் சொல்லிட்டு போறான். உன்ன எங்க விட்டனோ அங்கேயே தான் நிக்கிறேன்றான். ஹவ் டிட் யூ மேக் ஆல் தோஸ் திங்ஸ்? ஒரு திருமணமான பெண் இரவு நேரத்தில தனியா தான் காதலித்த ஒருவனோடு இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா எல்லாருக்கும் கற்பனை வேற எங்கெங்கேயோ போகக்கூடிய ஒரு ஒரு பாசிபிலிட்டியும் இருக்காங்க. அங்க வந்து இது நடக்கணும், இது நடக்கக்கூடாது, இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத விட, இவங்க 2 பேருக்குள்ளேருந்து அந்த உண்மையான அன்ப மட்டும் தான் நம்ம சொல்லணுங்கிறது வந்து, அது முடிவுன்னும் எடுத்துக்கலாம். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டதும் அதுவா தான் இருக்கும். ஸோ அப்படி சொல்லும்போது, இயல்பாவே அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய முகபாவனை எல்லாமே இப்படிதான் இருந்தது. 2 குழந்தைகள் பேசிக்கிற மாரி இருக்கணும். இல்லன்னா ஒரு ஸ்கூல் பசங்க 2 பேர் பேசுற மாரி தான் இருக்கணும். அதை தாண்டி வேற எதுவும் போயிறக்கூடாது. அவங்க பேசுற உரையாடலுமே, இன்னைக்கு அத டயலாகா நம்ம எடுத்து சிலாகிச்சு பேசினாலும், இயல்பா அவங்க என்ன சொல்லுவாங்க? அதிகமா பேச முடியாது. அங்கலாம் அப்படியே ஏன்னா அவ்வளோ பயம், அவ்வளோ பதட்டம் இருக்கும், ஏக்கம் இருக்கும். அங்க அவங்களால ரொம்ப பேச முடியாது. ஓரிரு வார்த்தைகள் தான். அப்படியே திருக்குறள விட சின்னதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதா இருந்தது. அவ்வளோதான் சொல்லணும். அதிலேயே அது புரியணும் அப்படிங்கிறது.